என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சார். நான் உங்க ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்க. அமீர் கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிறார். கடல் கடந்த நாடுகளிலும் ரசிகர்களை வைத்திருக்கிறது. ஒரு 5 கோடி ரசிகர்களின் கொள்ளிடம். அவரே நான் உங்களுக்கு ரசிகம் தெரியுமான்னு சொன்னார். பார்த்தீங்களா, நான் பூரித்து போனேன், புலகாங்கிதமுற்றேன். ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருப்பது மாதிரி அந்த நிமிடத்துல எனக்கு ஒரு உணர்ந்தேன். இந்த அங்கீகாரம் எனக்கு யாரும் தந்தது. கரூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போன இடத்தில் ஒரு அசம்பாவிதம் அரங்கேறி 41 பேர் காலமானார்கள். அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் தலைவர் விஜய் மனு தாக்கல் செய்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் சிபிஐ என்கொயரியை அனுமதித்தது. அந்த செய்தி வந்த அடுத்த நிமிடத்தில் இணையதளம் என்னிடத்தில் செவி கண்டது. இதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி. ஒரு கைவிடப்பட்ட நிலையில் கண்ணீரோடும் கவரியோடும் காலம் தள்ளுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பதென்று கண் கலங்கி நின்ற தாவேக்காவுக்கு மீண்டும் இயங்குவதற்கு ஒரு புதிய வாசலை உச்ச நீதிமன்றம் திறந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இந்த செய்தி சொன்னதுக்கு அறிவாலயத்திலிருந்து எனக்கு என்ன துணி மாறுகிறதே. நான் அப்படி ஒன்றும் இல்லை, பழம் புளிக்கும் பால் இனிக்கும் என்பது எப்படி உண்மையோ அது மாதிரி நான் சொன்னது உண்மை, இதில் எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு சொன்னேன். அதிலிருந்து அவர்கள் என்னை ஒதுக்க ஆரம்பித்தார்கள், நிராகரிக்க தொடங்கினார்கள். 6வது விரலாக அலட்சியப்படுத்தினார்கள், கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்தார்கள். திமுகவில் காலத்தின் நிறம் கருப்பு சிகப்பு என்று ஒரு நூலை வெளியிட்டு 2 நாள் அறிவித்திருவிழா என்று வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியதில் 10 அமர்வு, அதில் ஒரு அமர்வில் கூட நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தரவில்லை. அதனால் இனிமேல் இவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். ஒரு பாதுகாப்பான இடத்தில் பயணிப்பதற்கு தமிழ்நாட்டில் சூழல் இருக்கிறதா என்று யோசித்தேன். அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஆமாம், அவங்க தான் கூப்பிட்டாங்க.